கேட்கிறவர்கள் மட்டும்ப்பா அதன்படி செய்கிறவர்கள் மாற்றுங்க. எல்லா விதமான தேவைகளையும் ஆண்டவரை சந்திங்கப்பா. விசேஷம் அந்த நாள்ல கூட உங்களுடைய தாசனை நீர் செல்வினாக மறைத்து வாரத்திலிருந்து உங்களுடைய வார்த்தையை நீங்க அனுப்புகிறப்பா. எல்லா நெட்வொர்க்கு ப்ராப்ளத்தையும் உங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள வைத்து தெளிவான வார்த்தை கிடைக்கிறதுக்கு கிருபை செய்யுங்கப்பா. தகப்பனே, நீர் எவ்வளவு எங்களை நேசிக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, அளவற்ற அன்பினால அரவணைக்கிறீர் ராஜா. ஆண்டவரே, திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீர் உதவுகிற தேவனாக ஆண்டவரே யாரெல்லாம் உண்மையாய் தேடுகிறார்களோ அவர்கள் நன்மையை வழங்காதிரார் என்று சொன்னவனமாக ஆண்டவரே நீர் நன்மையே செய்கிறவராக சித்தித்திருக்கிறவருக்காக நன்றிப்பான். இந்த நாள்ல கூட ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் பிரசன்ன எங்கள் மத்தியில் இருக்கப்பான். இந்த வார்த்தையை யூடியூப்ல கேட்கிற ஒவ்வொருவரோடு நீங்க பேசுங்க. பிள்ளைய பலப்படுத்துங்கப்பா. அபிஷேகிச்சு உபயோகப்படுத்துங்க. நீரே எங்கள் மத்தியில இறங்கி வாங்க. உங்களுடைய பிரசனத்தை தாங்க. துதிகன மகிமையெல்லாம் உங்களுக்கு ஒருவருக்கே சொல்லுங்க. இயேசுவின் மூணு ஜெபங்கள் நல்லது. ஆமென். 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 தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ. இன்னைக்கும் நான் அண்ணா எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னா, நாம் யாரிடத்தில் போய் கற்றுக்கொள்ள வேண்டும். வேத பாடமாக கொடுக்கப்பட்ட பகுதி நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சோம்பேறியே, நீ எறும்பின் இடத்தில் போய் அதன் வழியை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். இந்த வார்த்தையின் மூலமாய் ஆண்டவர் நம்மளோடு பேச போறாரு. நம்ம யாவரும் ஜபத்தோடு கேட்போம். பிரியமானவர்களே, கண்டிப்பா நம்மளோட ஆண்டவர் பேசுவார், இடைப்படுவார். ஓவர் டு பீட்டர் கண்மணி அண்ணா. அண்ணா குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். கேக்குதுங்களா? கேக்குதுண்ணா. கொஞ்சம் வீடியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உடைய சமூகத்தில் நாங்கள் வரும்படியாக எங்களுக்கு கொடுத்த ஆண்டவர் இந்த சிலாக்கியத்திற்காக உண்மை தெரிவிக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளைக்கு கூட அந்த நீர் எங்களுக்கு வெளிப்படும்படியாக ஆண்டவருடைய பரலோகத்தினுடைய ஆண்டவர் மன்னாவை எங்களுக்கு தர வேண்டும்படியாக கெஞ்சி கேட்கிறோம். எத்தனையோ பேர் நாங்கள் ஆண்டவர் இந்த நாளில் ஆண்டவரே எங்களுடைய வேலையில தூங்குறதுக்கு முன்னாடி சுவாமி எங்களுடைய சமூகத்தில் காத்திருக்கிற பொழுது கிருபை இருக்கட்டும். ஆண்டவரே மட்டும் நீர் எவ்வளவோ எங்களை காத்து வந்திருக்கிறீர், தாங்கி வந்திருக்கிறீர், ஏந்தி சுமந்து வந்திருக்கிறீர். அதற்காக உண்மைத்திருக்கிறோம் சுவாமி. இந்த நாளையும் நடத்தும் இயேசு மனத்தின் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, நீதிமொழிகள் 6:6 கூட நீ எறும்பு இடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். இந்த நாட்கள்ல ஞானம் என்று பார்க்கிற பொழுது எவ்வளவோ வளர்ச்சிகள் அநேக விதமான காரியங்கள்ல வந்திருக்கிறது. அதனால இந்த ஒரு 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 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததை காட்டிலும் இப்போ சமீபத்தில் 10 ஆண்டுகள் அது ஆஃப்டர் இந்த கொரோனாவுக்கு முன்பதாக பார்க்கிற பொழுது தொலைநுட்ப சாதனங்கள் அந்த வளர்ச்சி, அது மக்களை போய் அடைய வேண்டிய விதங்கள் எல்லாம் மிக துரிதமான விதத்துல அடைந்திருக்கிறது. அது நிமித்தமாக இன்னைக்கு நாட்டுல எந்த ஒரு மூலையில என்ன நிகழ்ச்சி நடந்தாலும், என்ன ஒரு சம்பவம் நடந்தாலும் அது உடனடியாக மக்களை போய் சேரக்கூடிய அளவுக்கு தொலைநுட்ப அந்த வளர்ச்சி எல்லாமே அந்த வளர்ந்திருக்கிறது இந்த நாட்கள்ல. ஆனா நல்ல காரியங்களும் அதிகமா சீக்கிரமா நடக்கிறது, அதே மாதிரி தவறான காரியங்களும் மிக துரிதமாக நடக்கிறது. அதனால ஆண்டவர் ஆனா தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய வழிகள் மூலமாக அநேக சூழ்நிலைகள் மூலமாக தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவதற்கு தமக்கு பயந்தவர்களை கொண்டு, தமக்கு கீழ்ப்படிவர்களை கொண்டு, தம்முடைய அந்த இதுல சித்தத்துல இருக்கிறவங்கள அவர் கொண்டு நடத்தக்கூடிய விதம் ஆச்சரியமாய் காணப்படுகிறது. இப்ப கூட சகாசுல நம்ம 91 ஆண்டுகள் நிறைவடைந்து நம்ம அடுத்த புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசித்திருக்கிறோம். தானியேலியா ஒரு தேவ பிள்ளைகளுடைய கீழ்ப்படிதல், அவர் சாதாரணமா துவங்கின ஆண்டவருக்கு தன்னுடைய ஜீவியத்தை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்த கற்றுக்கொண்ட காரியமானது எப்படி அந்த நாட்கள்ல இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஆபிரகாம் மூலமாக வாக்குத்தத்தம் கொடுத்த வேலையிலும் கூட, ஆனால் அவங்க பல சூழ்நிலையில கடந்து வருகிற பொழுதும் அந்த எகிப்தில போய் தங்களுடைய அந்த பிரச்சனையான நாட்கள்ல அங்க சந்தோஷமாக எல்லா காரியங்களும் அனுபவித்தாங்க. ஆனாலும் அந்த சூழ்நிலைகள் எல்லாம் முற்றிலும் அறியாத இன்னொரு ராஜா வருகிற பொழுது தேவ பிள்ளைகள் எல்லாம் இது ஒரு ஜாதியார், இவங்க பலத்து
அவங்க மிகுதியாக பெருகி வர்றாங்களேன்னு சொல்லிட்டு அப்ப அவங்கள ஒடுக்க ஆரம்பிக்கிற பொழுது தேவ பிள்ளைகள் எல்லாம் கஷ்டப்பட்டாங்க. அவங்க ஆண்டவருடைய வாக்குத்தத்தப்பட்ட பிள்ளைகள் நசுக்கப்படுகிற பொழுது தேவனை நோக்கி அவங்க கதறுகிற பொழுது தேவன் அந்த கதறுதல்களை கேட்டு என்ன நடத்துவதற்கு ஒரு நாட்கள் ஆச்சு, வருடங்கள் ஆச்சு. அப்ப அவங்க நடத்தி கொண்டு வரைக்கும் மோசைங்கிற ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு எவ்வளவு பெரிய ஆச்சரியமாக அந்த வனாந்தரத்துல நீண்ட பிரயாணத்தில் கொண்டு வந்து அப்புறம் பாலும் தேனும் ஓடக்கூடிய அந்த கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிப்பீங்கன்னு சொல்லி அது விசுவாசிக்கிற மக்கள், விசுவாசியாத மக்கள், இப்படி எல்லாம் இனம் கண்டு கொள்ள வேண்டியதா இருந்துச்சு. அப்புறம் அங்கு யார் அந்த காலேஜுக்குள்ள யோசுவாக்குள்ள தான் இந்த விசுவாசம் இருந்துச்சு. இவரும் எத்தனையோ அந்த அவ்வளவு திரளான அந்த ஜனங்களை அவ்வளவு நீண்ட ஆண்டுகள் அந்த வனாந்தரத்துல அவங்களுக்கு அவங்க காலில் போட்ட அந்த செருப்பு கூட பழையதா போகல, அவங்க உடுத்திருந்த உடைகள் கூட இதாகல. அந்த அளவுக்கு ஆண்டவர் அவங்கள ஒரு 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 அவர் சுமந்து சென்றார். ஒரு கழுகு தன் குஞ்சை எப்படி சுமந்து செல்கிறது அந்த மாதிரி சென்று அதிசயங்களை பார்க்கும்படியாக அந்த ஜனங்களுக்கு விசேஷித்த காரியங்களை செய்து கொண்டு வந்தார். அப்ப இதை சுற்றிலும் இருக்கக்கூடிய தேசங்கள்லாம் பார்க்குறப்ப இது யார் இந்த ஜனங்கள், இவர்களுடைய தேவன் இவர்களோடு இருக்கிறார், இவர்களுக்காக இவர் எல்லா காரியங்களையும் செய்கிறார்னு சொல்லி அவங்க மற்றவர்களுடைய இருதயங்கள் எல்லாம் அந்நிய புறஜாதி மக்களுடைய ராஜாக்கள் மற்றும் அந்த தேசத்தாருடைய இருதயம் தூண்டு போய்விட்டது. அதுலதான் ராப் என்ற வேசி கூட அவங்க அந்த பட்டணத்தை போகிற பொழுது வேவு பார்க்க போகிற பொழுது உங்களுடைய தேவன் உங்க கையில எங்க பட்டணத்தை ஒப்பு கொடுக்க போகிறார், அப்படி அதை குறித்து எங்களுக்கு பயம் உண்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தேவனுடைய மக்களை குறித்து தேவனுடைய மக்களோடு தேவன் இருக்கிறான்னு சொல்லி அவங்களுக்காக அவன் வைராக்கியம் பாராட்டுகிறார், அவங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறான்னு சொல்லி. அப்ப மற்ற ஜனங்கள் எல்லாம் அறிந்து கொள்ளும்படியாக இருந்ததுனால எல்லாரும் இருந்தது. அதனால இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை கீழ்ப்பணிஞ்சு அவர் முன் செல்ல வேண்டியதாகவும் அவருடைய நடத்துதலுக்காக அவருடைய ஒப்புதலுக்காக காத்திருக்க வேண்டியதா இருந்துச்சு. அவர் ஓகேன்னு சொல்றப்ப அவங்க முன்னாடி செல்ல வேண்டியதா இருந்துச்சு. அது வரைக்கும் அவங்க காத்திருந்துச்சு. இப்படி ஆண்டுகிட்ட இருந்து காரியங்களை செய்து அநேக ராஜாக்களை அவங்க மேற்கொண்டாங்க, அவங்கள சுதந்திரத்து கொண்டாங்க. இதெல்லாம் இப்படிப்பட்ட எல்லா சம்பவங்களும் நமக்கு தெரியும். ஆனாலும் இந்த கடைசி நாட்கள்ல இது எல்லாமே உலகத்தாருக்கும் மற்ற ஒரு ஜாதி தேவனுக்கு பயப்படுகிற தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததிக்கு மட்டும் இப்படிப்பட்ட தேவனுடைய காரியங்களும் தேவனுடைய ஞானமும் தேவனுடைய வழிகளையும் அறிந்து கொள்ளும்படிக்கும் அவங்களுக்கு மட்டும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மற்றொரு ஜாதியாருக்கு மற்றவர்களுக்கு அவங்களுடைய இருதயங்கள் எல்லாம் இன்னும் கடினப்படுத்தப்பட்டதாக அவங்கள மறைக்கப்பட்டதாக காணப்படுகிறது. உலகத்துல இப்ப எவ்வளவோ வளர்ச்சிகள், விஞ்ஞானம், எவ்வளவோ காரியங்கள் இன்னும் ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்பதாக 30 ஆண்டுகளுக்கு முன்பதாக இருக்கிறத காட்டிலும் இன்னைக்கு நாளுக்கு நாள் வளர்ச்சிங்கிறது ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. இந்த வளர்ச்சி ஒருபோதும் தேவனை அடைந்து விட முடியாது. தேவனுடைய காரியம் என்பது தனி, இந்த உலகப்பிரகாரமான காரியங்கள் என்பது தனி. இந்த உலகப்பிரகாரமான வாழ்வதற்கு அநேக சௌகரியங்களை நம்ம ஏற்படுத்திக் கொள்ளலாம். அதுக்கான கண்டுபிடிப்புகள் இன்னும் அநேக காரியங்கள் கண்டுபிடிக்கப்படலாம். ஆனால் தேவனுடைய காரியங்களுக்கு அது ஒப்பிட முடியாது. தேவனுடைய காரியங்களை அது நிறைவு செய்ய முடியாது. தேவனை அறிந்து கொள்வதுதான் ஞானம். மற்றதெல்லாம் தேவனால் நமக்கு கொடுக்கப்படக்கூடிய காரியம். சாதாரணமாக ஒரு நம்மளுடைய உடலை எடுத்துக்கொள்கிற பொழுது ஆண்டவர் இந்த எவ்வளவு அதிசயங்களை உள்ள வைத்திருக்கிறார். ஒரு சின்ன ஒரு டாட்ல நம்மளுடைய துவக்கமானது துவங்குகிறது. ஒரு தாயினுடைய கற்பத்துல நம்ம உருவாங்குற பொழுது ஒரு சின்ன ஒரு டாட்ல அதுலதான் ஒரு தூங்குகிறது. அதுல இருந்து ஆண்டவர் இந்த எவ்வளவு பெரிய அமைப்பை நமக்கு இந்த ஒரு சரீரத்துக்கு ஒரு ஜீவியத்திற்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உள்ளடக்கி செயல்படும்படியாக செய்திருக்கார். ஒவ்வொரு
பகுதிகளும் மனிதனுடைய சரீரத்தினுடைய ஒவ்வொரு பதிகளும், கண்கள், செவிகள், மற்ற இருதயம், ஒவ்வொரு பகுதிகளும், அங்க அசைவுகள், ஒவ்வொரு சரீரத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு உடல் உறுப்புகளையும் பார்க்கிற பொழுது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான ஒரு சிறப்பம்சங்கள் இருக்கிறது. அது ஒவ்வொன்றும் தன் தன் வேலைகளை சரிவர செய்து கொண்டே வருகிறது. இது ஏதோ நம்ம ஒரு உறுப்பு நம் தாய் தகப்பன் மூலமாக நாம இந்த உலகத்துல நாம பிறந்து வருகிற பொழுது நமக்கு சில சரீரங்களை, சில அங்கங்களை நாம வாங்கி நமக்குள்ளாக நம்ம பொருத்தி கொள்கிறது இல்லை. எல்லாமே நேர்த்தியாக ஆண்டவரால நமக்கு ஒரு முழு ஒரு ஒரு முழு உடலாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. என்னுடைய செயல்பாடுகள் மருத்துவத்துறையில இருக்கிறவங்களுக்கும் அல்லது இந்த மருத்துவம் சம்பந்தமாக படிக்கிறவங்களுக்கும் மனிதனுடைய செயல்பாடுகள் உள்ள இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினுடைய காரியங்கள் எல்லாம் பார்க்கிற பொழுது அதனுடைய ஆச்சரியத்தன்மைகள், அது எப்படி ஒவ்வொன்றும் அதனதின் பாதையில நேர்த்தியாக வைக்கப்படப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்படும் வகையில அவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனாலும் கூட அப்படிப்பட்ட பெரிய அளவுல அவங்களுக்கு தெரிந்திருந்தவங்களுக்கு கூட தேவனுடைய ஞானம் என்று வருகிற பொழுது, தேவனுடைய காரியங்கள் என்று வருகிற பொழுது இவைகள் எல்லாம் மறைக்கப்பட்டதாகவே காணப்படுகிறது. அவங்க சொந்த ஞானம், சொந்த காரியம், மற்ற எல்லா காரியத்திலையும் மிக நேர்த்தியாக, மிக சிறப்பாக இந்த சரீரத்துல ஏதோ ஒரு குறைபாடுகள் ஏற்படுகிற பொழுது, அது மருத்துவத்துக்காக செல்லுகிற பொழுது சில மருத்துவர்கள் எல்லாம் மிக கை தேர்ந்தவர்களாக அப்படிப்பட்ட குறிப்பிட்ட பிரச்சனைகளை அதை சரி செய்வதில், அதை மீண்டும் நிவர்த்தி செய்து செயல்பட வைக்கிறதுல கைதேர்ந்த நிபுணர்களாக எத்தனையோ மருத்துவர்கள் காணப்படுகிறாங்க. அப்படியாக அவர்கள் அப்படிப்பட்டவர்களாக காணப்பட்டாலும் கூட இந்த தேவனுடைய ஞானம் என்று வருகிற பொழுது அது அவர்களுக்கு மறைக்கப்பட்டதாகவே காணப்படுகிறது. எத்தனையோ நான் மருத்துவர்களெல்லாம் பேசி பழகுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் எல்லாம் கிடைத்திருக்கிறது. ஆனால் அவங்க இந்த தேவனுடைய ஞானம் என்று வருகிற பொழுது, தேவனுடைய காரியம் என்று வருகிற பொழுது அது அவங்களுக்கு முற்றிலும் அவங்களுடைய கண்கள் குருடாக்கப்பட்ட நிலையில தான் காணப்படுகிறது. அது முற்றிலும் ஒரு ஜீரோவாக. இன்னொரு பகுதியில பாக்குறப்ப அவங்க மிக தேர்ந்தவர்களாக, அநேக அறிவை பெற்றவர்களாக காணப்படுகிறார்கள். இன்னும் அடுத்த பகுதியை பார்க்கிற பொழுது முற்றிலும் ஒரு ஜீரோ என்ற நிலையில அவர்கள் தான் காணப்படுகிறார்கள். அதனால இது நாம் ஆண்டவர் நம் கற்றுக்கொள்வதற்கு எத்தனையோ வழிகளை வைத்திருக்காரு. ஒரு அற்ப ஒரு ஜந்து இருந்தாலும் இந்த எறும்பு, அதுக்கு பிறப்பு இல்ல, தலைவன் இல்ல, அதிகாரி கிடையாது. அது விடாமுயற்சியாக இரவு பகலாக தன்னுடைய வேலைகளை சரிவர செய்து கொண்டு வருகிறது. இருக்கிறதுலயே மிக 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 சின்ன ஒரு ஜந்து. அதற்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட அது இரவு பகல் நேரம் அதெல்லாம் பாக்குறதில்ல. தலையும் அதிகாரம் பிறப்பும் இல்லாதிருந்தும் அதனுடைய வேலைகள்ல அது சரியாக காணப்படுகிறது. ஆண்டவர் நமக்கு எவ்வளவோ காரியங்களை கொடுத்திருக்கிறார். ஆனா நம்மளுடைய வேலைகள்ல நாம அப்படிப்பட்ட ஒரு பொறுப்புள்ளவர்களாக நாம் நம்மளுடைய காரியங்கள்ல செயல்பட்டு கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார், நம்ம நடத்தி கொண்டு இருக்கிறார். நம்மளை எல்லா சூழ்நிலைகளையும் இரவு பகலாக நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறார். அவருடைய பார்வையில் நம்ம இருக்கிறோம்னு சொல்லி நாம அப்படி நம்மளுடைய விசுவாசத்தை விடாம நாம இரவு பகலாக நாம் தேவனுடைய பார்வையில நாம் செயல்படக்கூடியவங்களா இருக்கிறோமா? சமீபத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெண் ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க. ஒரு 50,000 எறும்புகள் போல பிடித்து அந்த 50,000 எறும்புகளுக்கும் ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு ஆய்வு. அந்த அந்த 50,000 எறும்புகளையும் பிடித்து அந்த 3 குரூப்பா அதை பிரிச்சுட்டாங்க. அந்த 3 குரூப்பா பிரிச்சுட்டு ரெட்டு, அதே மாதிரி கிரீன், எல்லோ. அப்ப அந்த 3 அந்த கலர் கோடிங் அந்த அந்த 50,000 எறும்புகளுக்கும் ஒரு சின்ன டாட் வைத்துட்டாங்க. வைத்துட்டு பார்க்குறப்ப அந்த அந்த கலர் கோடிங் அந்த இதுல டாட் வைக்கப்படப்பட்டிருக்கு. அந்த 50,000 எறும்புகளுக்கும் அது எப்படி அதனுடைய மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, என்னென்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப க்ளோஸா அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பார்க்குறப்ப அந்த 50,000 எறும்புகள்ல 3 பிரிவு இருக்கிறது. ஒன்று அதனுடைய உணவுகளை சேகரிக்கக்கூடிய ஒரு
குறிப்பிட்ட வகை சேர்ந்த எறும்புகள் அது உணவுகளை சேகரிக்கும் பணியில தீவிரமா செயல்பட்டு கொண்டிருக்கும். குறிப்பிட்ட மற்றொரு வகை எறும்பு வந்து அதுக்கு இடையூறு ஏதாவது வந்துருச்சு, ஏதாவது ஒரு இது வந்துருச்சுன்னா அது உடனே போய் அதுக்கு அங்க சண்டை போடுற எறும்பு. அது உணவு சேகரிக்க போகிறது அல்லது வேற எதில் வழியில் ஏதாவது அது குறுக்கீடு வருது அல்லது வேற பிரச்சனைனா உடனே இந்த சண்டை போடுற எறும்புகள்லாம் வந்து அந்த இடத்துல அதை கிளியர் பண்ணிடும். அதெல்லாம் இது பண்ணி சரி பண்ணி அது செவை பண்ணி அதுக்கு கிளியர் பண்றதா. அப்ப அது 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 சரி பண்ணிடும். அடுத்து இன்னொரு வகையான எறும்பு சுத்தம் பண்ற எறும்பு. அது வந்து எங்கேயாவது அது போற பாதைகள் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் தூய்மைப்படுத்தக்கூடிய அந்த பணியை அந்த குறிப்பிட்ட வகையை சேர்ந்த எறும்புகள் அதை செய்து கொண்டிருக்கும். உடனே அது போற வகையில ஏதாவது ஒரு இடையூறு வந்துருச்சு, ஏதாவது குறுக்குல ஏதோ ஒரு ரொம்ப இது வந்துருச்சுன்னா அது உடனே வந்து அதெல்லாம் கிளீன் பண்றது அதனுடைய வேலை. இந்த 3 வகையான எறும்புகளும் 3 வகையான வகையை சேர்ந்த அந்த பணியை செய்யக்கூடிய அந்த இது, அது தன்னுடைய வேலையில இரவு பகலாக நேர்த்தியாக அந்தந்த வேலைய அந்த அந்த கலர் கோடிங் கொடுத்ததுல அந்த 3 வகையான கோடிங் கொடுத்ததுல, அந்த ஒவ்வொன்னும் எந்தது ஒண்ணு தூய்மை அதெல்லாம் சுத்தம் பண்ணக்கூடிய அந்த பணியை செய்யறது. இன்னொன்னு அது சண்டை போட்டு அதெல்லாம் அதை சரி பண்ணக்கூடியது. இன்னொன்னு மற்றொரு வகையை சேர்ந்தது. அது தனக்கு இரையை தேடி சேர்த்து வைக்கக்கூடியது. இப்படி அதனுடைய வேலைகள்ல இரவு பகலாக தொடர்ச்சியா செய்து கொண்டிருக்கிறது. பார்த்தீங்களா? இதை குறித்து ஒரு 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 ஒருவர் ஆய்வு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஆண்டவர் இருக்கிற பிராணியில, ஜந்துல ரொம்ப மிக சிறிய ஒரு இது நம்மால் கையில் எடுத்தோம்னா அது என்னாகும், அதுக்கும் பெரிய பாதிப்பு தான் ஏற்படும். அதை எடுத்து நம்ம பெரிய அளவுல நம்ம பார்க்க முடியாது. அது கையில தொட்டு அழுத்தினா கூட அதனுடைய இது இதாயிரும். அந்த மாதிரி அப்படிப்பட்ட ஒரு மிக ஒரு அற்ப ஜந்துவா இருந்தும் ஆண்டவர் அவைகளுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அதே போல நமக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை நாம் செய்கிற பொழுது நாம் ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவருக்கு முன்பதாக நாம் இன்னும் எவ்வளவாக நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பதாக எவ்வளவாக அறியப்பட்டு இருக்கிறது, நடத்தப்படுகிறது என்பதுல நாம் கவனமா இருக்க வேண்டும். ஆனாலும் நாம் அநேக வேளைகளில் அதைரியப்பட்டு நாம் சோர்வற்று சில வேளைகளில் முன்னாடி செல்லக்கூடியவர்களாய் காணப்பட்டாலும் சில வேளைகளில் அப்படியே பின்னாடி நம்ம எவ்வளவுக்கு முன்னாடி செல்றோமோ அவ்வளவுக்கு பின் செல்லக்கூடியவங்களாக சோர்ந்து போய் விடுகிறோம். ஆண்டவர் நமக்கு பூமியில மிக சிறந்த ஒரு காரியத்தை கொடுத்திருக்கார். இந்த உலகத்துல எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை கர்த்தர் என்று அறிந்திருப்பதே பெரிய காரியம். அவரை கர்த்தர் என்று அறிந்து அவருடைய சமூகத்துல அவருடைய ஐக்கியத்துக்குள்ள நாம் இருக்கிறது என்பது அது இரண்டாவது பெரிய ஒரு பொக்கிஷம். மூன்றாவது தேவன் நம்மை ரட்சித்திருப்பது, தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாறி இருப்பது, அவருடைய ஐக்கியத்துல நம்ம சேர்த்திருப்பது, இதெல்லாம் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஒரு ஆச்சரியமானது. இதெல்லாம் இது பெரிய ஒரு பொக்கிஷம். அதான் பிசாசு என்ன பண்ணிருக்கிறான், ஒருவருக்கு ஒரு ஒரு பையன் ரொம்ப பிசாசின் காரியங்கள் எல்லாம் ரொம்ப அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப பிசாசு ஃபர்ஸ்ட் அவனுக்கு நல்ல நல்ல காரியங்களை கொடுக்கறது போல இதெல்லாம் இருந்து செயல்பட்டு இருக்கான். அதனால அப்ப தேவனுடைய காரியங்களும் இவனுக்கு ஒரு கேள்விதான் வந்திருக்கு. என்ன தேவனுடைய காரியங்கள் இப்படி இருக்கு, ஆனா பிசாசனுடைய காரியங்கள் அவன் நமக்கு நல்லதுதானே எல்லாமே செய்துட்டு இருக்கிறான், அது ஒன்றும் ரொம்ப கஷ்டமா இல்லையே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்ப போறான். அப்ப மறுபடியும் பிசாசு தனக்கு நல்ல விருந்து கொடுக்கறது பாரு அப்படின்லாம் அவன் யோசித்தான். அப்படிதான் அவனுடைய ஃபர்ஸ்ட் அணுகுமுறைகள் எல்லாம் இருந்துச்சு. ஆனா கடைசியில அவன் போய் தெரிந்து கொண்டது எல்லாம் பார்த்துட்டு கடைசியில பாக்குறப்ப பிசாசு ஒரு முறை என்ன பண்ணா, நீ நேத்து வரைக்கும் என்னட்ட விருந்தாளியா வந்த, இப்ப என்னுடைய சமூகத்துக்கு நீ வந்துட்ட அப்படின்னு சொல்லி அவன் வேறுபட்ட ஒரு சூழ்நிலை காட்டுறப்ப அப்பதான் இவனுக்கு தெரிஞ்சிருக்கு, ஓ நேத்து முறைக்கும் பிசாசு நம்ம காட்டுறதுலாம் வேறு இதுவா, இன்னைக்கு என்ன இந்த காரியங்கள் மிக கொடூரமா இருக்கிறதுன்னு சொல்லி அவன் மிக தாமதமாக அறிந்து கொண்டான். அப்ப அந்த நேரத்துல அது பிசாசினுடைய எல்லா காரியத்துக்கும் அவன்
ஒரு கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள போயிட்டான். அப்ப பாருங்க, இப்படித்தான் பிசாசு நமக்கு எல்லாம் மேலோட்டமாக காண்பிக்கக்கூடிய ஒரு காரியம் வேறு. ஆனால் அது அதனுடைய உண்மையான அதனுடைய தன்மை, அதனுடைய விளைவுகள் அது மிக மிக பயங்கரமாக ஒரு அது மிக நம் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக ஒரு கொடூரமான ஒரு ஆபத்துக்குள்ளாக தான் பிசாசு எப்பவே இருப்பான். முன்னாடி காட்சிக்கு காண்பிப்பதெல்லாம் அது ஒரு மேலோட்டம். அதனுடைய உண்மைத்தன்மை, அதனுடைய ஆழங்களோ அது வேறுவாக இருக்கும். அதனால நாம் நாம் ஆண்டவருடைய கர்த்தருடைய பிள்ளைகள் என்று அறிந்திருப்பது, அவருக்கு நாம் அவருடைய சமூகத்துல, அவருடைய ஐக்கியத்துல இருப்பது, அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு மனத்தெளிவை, அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய கண்களை திறந்திருப்பது, அதுவே ஒரு பெரிய பொக்கிஷம். அதனால நாம் இன்னும் ஆண்டவருக்குள்ளாக நாளுக்கு நாள் அ ஒ நெருங்கி அவருடைய சமூகத்துல நாம் முன்னோக்கி செல்லுகிற பொழுது, ஆண்டவர் இன்னும் பெரிய காரியங்களை நமக்கென்று வைப்பார். ஒவ்வொருவருக்கும் என்றும் பெரிய ஒரு திட்டமும், நோக்கமும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதனாலதான் 2 கொரிந்தியர் 7வது இதுல பவுல் சொல்லுகிறார். நம்ம இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால், பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசையும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூர்ணப்படுத்த கடவோம். பாத்தீங்களா? நமக்கு அதான் நமக்கு ஆண்டவருக்குள்ளாக அவருடைய வாக்குத்தத்தங்களும் அவருடைய நித்திய தீர்மானங்களோ நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படப்பட்டிருக்கு. அதனால நாம பயத்தோட நடுக்கத்தோடும் ஒவ்வொரு நாளும் எல்லா மாம்சத்துல ஆவியில உண்டான எல்லா அசையும் நீங்க நம்ம சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாவதிலே தேவபக்தியோடு நம்ம அப்படிப்பட்ட நம் ஆண்டவர் நம்மோடு பேசக்கூடிய தேவனா இருக்கார். ஒவ்வொரு நாளும் காலையில அவருடைய சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிற பொழுது, அவருடைய வார்த்தைகளை நாம் எடுக்கிற பொழுது, ஆண்டவர் ஆச்சரியமா நம்மளோட பேசக்கூடியவரா இருக்கிறார். நாம் எப்படி இருக்கிறோம்? எந்த நிலையில இருக்கிறோம்? பிசாசு அவருடைய சமூகத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்றதுக்கும் விடமாட்டான். அதே மாதிரி ஆண்டுடைய வார்த்தையை படிச்சு தியானிப்பதற்கு விடமாட்டான். சில வேளைகளில் ஆண்டுடைய வார்த்தையை படிப்போம். ஆனா தியானிக்கிறோமா? அதனுடைய ஆழத்தை நாம் அதை உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறோமா? அப்படி அவருடைய அந்த வார்த்தையினுடைய ஆழம் நம்முடைய இருதயத்தினுடைய ஆழத்துக்கு செல்லுவதற்கு நாம் இன்னும் நேரம் எடுத்துக்கொண்டு அப்படியாக நம்மை சோதித்து ஆராய்ந்து ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக நம்மளோடு என்ன பேசுகிறார், நாமும் ஆண்டவரும் எந்த நிலையில எப்படிப்பட்ட உறவுல இருக்கிறோம் சொல்லி நாம் நம்மை நாமே நிதானித்து அறியக்கூடியவர்களா இருப்போம் என்றால், அதுதான் நம்ம ஒரு வியாதிப்படுகிற பொழுது ஒரு மருத்துவரை பார்க்க போகிறோம். அவர் அதனுடைய எல்லா வரலாறையும் கேட்டு நமக்கு என்னெல்லாம் எல்லாத்தையும் கேட்டு அதுக்கு தகுந்த சிகிச்சை அளிக்கிறார். நம்மளுடைய ஆண்டவர் அப்படி இல்லை. நம்மளுடைய எல்லாவற்றையும் ஆரம்ப முடிவு எல்லாவற்றையும் அறிந்தவர். நம் தாயின் கற்பத்தில் உண்டாவதற்கு முன்பதாகவே நான் உன்னை அறிந்திருக்கிறேன். நம்மை உண்டாக்கினவர், நம்முடைய காரியத்துக்காக நம்ம தெரிந்து கொண்டவர். அப்படிப்பட்ட தேவன், எல்லாவற்றையும் அறிந்த தேவன். நாம் அவருடைய சமூகத்துல நாம போகிற பொழுது சில வேளைகளில் ஆண்டவர் தம்முடைய வார்த்தை மூலமாக சில அதிகாரங்கள்ல பேசுகிற பொழுது மிக அந்த சூழ்நிலைகளுக்கும் அல்லது முன்னாடி வரப்போகிற காரியத்திற்கும் நாம் அப்பொழுது என்ன சூழலினோடாக நடந்து கொண்டிருக்கிறோம், அல்லது பின்னாடி நாளைக்கு என்ன நடக்க போகிறது, அல்லது வரக்கூடிய நாள்ல என்ன ஒரு காரியம் நமக்காக ஒரு ஆபத்தோ அல்லது வேறு ஒரு நல்ல காரியங்களோ இருக்கிறது. இதெல்லாம் ஆண்டவர் பேசக்கூடிய காரியமானது மிக தெளிவாக நம்மோடு பேசக்கூடியவரா இருக்கிறார். இன்னைக்கு எத்தனையோ இப்போ இப்படிப்பட்ட இந்த தொலைதொடர்பு சாதனங்கள் எல்லாம் ரொம்ப பெரிய இருக்கு. இதுல எத்தனையோ பேருடைய சாட்சிகளை நம்ம கேட்பதற்கு முன்னாடி எல்லாம் எங்கோ நம்ம மற்ற ஏதாவது கூட்டங்கள்ல போய் கேட்கிற பொழுது சில வாய்ப்புகள் தான் கிடைக்கும். இன்னைக்கு அப்படிப்பட்ட வாய்ப்புகள் இல்ல. எங்கேயோ ஒரு மனிதனை ஆண்டவர் சந்தித்திருந்தா கூட அப்படிப்பட்ட மனிதனுடைய சாட்சியும் கூட நம்ம கேட்பதற்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் நமக்கு இருக்கு. அப்படி சிலருடைய சாட்சியெல்லாம் கேட்கிற பொழுது ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமாக மக்களை சந்திக்கிறார். அவர் தேடி வருகிறார். என்ன ஆண்டவரை தேடி போகிறவங்க கொஞ்சம் பேரு தான். ஆனா ஆண்டவர் அவர் சிங்காசனத்தை விட்டு பரலோகத்தை விட்டு தேடி அவருடைய கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம்.
அப்ப ஒரு கோதுமை மணியும் அது நிலத்துல விழாது அப்படின்னு சொல்லுறாரு. அதனால பூமி எங்கும் கர்த்தருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. இப்படி அங்கு கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிற, அல்லது நொறுக்கப்பட்ட நிலையில் இருக்கிற, அல்லது இந்த சமூகத்துல ஏதோ ஒரு பிரச்சனையினால யாரோ ஒருவரால நிந்திக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, அப்படிப்பட்டு கண்ணீரோடும் அந்த நொறுக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை சந்திப்பதற்கு ஆண்டவர், அல்லது இந்த உலகத்துல பிசாசனுடைய கையில அகப்பட்டு பாடுகளுக்குள்ளாக சிக்கி தவித்துக் கொண்டு வெளியே வர்றதுக்கு வழி தெரியாம அப்படிப்பட்ட நிலையில கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிற அப்படிப்பட்ட ஆத்துமாக்களை சந்திப்பதற்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆத்துமாக்களுடைய கதறுதல்களை, அவங்களுடைய நொறுங்குதல்களை ஆண்டவர் பார்த்து சந்திச்சு அவர்களை தூக்கி எடுக்கிறார். நம்மளுடைய தேவன் அப்படிப்பட்ட அன்பான தேவன். எத்தனையோ பேருடைய சாட்சியெல்லாம் நம்ம கேட்கிற பொழுது, எனக்கும் கிறிஸ்தவத்துக்கும் சம்மந்தமே இல்லை, எங்க அப்பா வழி வழியாக இவ்வளவு சந்ததிகளாக நாங்கள் இப்படிப்பட்ட அந்த பிரதாதி மார்க்கத்துல நாங்கள் அப்படிப்பட்ட வழிபாடுகளுக்குள்ளாக இருந்தோம். ஆனா எங்களுடைய பிரச்சனைகள்ல எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வருகிற பொழுது அதுக்கு கண் இருந்து, அதுக்கு கண் இல்ல, காது இல்ல, வேற எதுவும் எங்களுக்கு செய்யல. ஆனா இப்படி சூழ்நிலை நாங்கள் பாடுகளும், கஷ்டங்களும், வருத்தங்களும் தோடு இருக்கிற பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு வெளிப்பட்டு அவர் தம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்து, இப்பொழுது அவர் அறிந்து கொண்டோம், இப்பொழுது எங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறி இருக்குன்னு சொல்லி சில அப்படிப்பட்ட ஆண்கள் பெண்களுடைய சாட்சிகளை கேட்கிற பொழுது ஆண்டவர் எவ்வளவாக செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறார். அது அன்றைக்கு செயல்பட்ட தேவன், இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின தேவன் இன்றைக்கும் அதே மாதிரி ஆத்துமாக்களை, தேவையுள்ளவர்களை சந்திப்பதற்கும், தம்மால் முன்குறிக்கப்பட்டவர்களை சந்திப்பதற்கும் அவர் இன்னும் தீவிரத்தோடு செயல்படக்கூடியவராய் தான் காணப்படுகிறார். அதனால நாம் நமக்கென்று ஒவ்வொருவருக்கென்றும் பெரிய ஒரு வாக்குத்தத்தை வைத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்கும், நமக்கென்று வைத்திருக்கிற காரியங்களை அடைவதற்கும் நாம ஆவியிலையும் மாம்சத்திலையும் ஆவியிலையும் உண்டான எல்லா அசிசியும் நீக்கி அவருடைய சமூகத்துல இன்னும் நெருங்கி சேர்வதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் நாம் விரைந்து செயல்படக்கூடியவர்களாக, துரிதமாக அவரை நாடி அவர் பக்கம் போகக்கூடியவர்களாக, உலகத்துல எவ்வளவோ விதமான பொறுப்புகள் இருக்கலாம், அநேக காரியங்கள் இருக்கலாம், அவைகளினூடாக நாம் அவருடைய காரியங்களை செய்வதற்கும் நாம் விழிப்புள்ளவர்களாக, ஞானமுள்ளவர்களாக, துரிதமாக செல்லக்கூடியவர்களாய் காணப்படுகிறோமா? அப்படிப்பட்ட காரியத்துல நாம் இன்னும் ஜாக்கிரதையோடு காணப்பட வேண்டும். அப்புறம் இதுல கூட எபேசியர் 1:17 வசனத்துல கூட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியையும் உங்களுக்கு தந்திரல வேண்டும். பாத்தீங்களா? ஆனா ஆண்டவர் அவரை அறிந்து கொள்வதற்கு அந்த ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவிய நமக்கு தந்திரல வேண்டும். இன்னும் நாம் அறிந்திருக்கிறோம். இன்னும் எவ்வளவோ பெரிய தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் தங்களை அவளுக்கு முன்னாடி தாழ்த்தினார்கள். ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிற பொழுது தாங்கள் இன்னும் அபாத்திரர்கள், பாவியான மனுஷன் என்பதாக அவங்க தங்களுடைய அபாத்திரத்தன்மையை அறிக்கையிடக்கூடியவர்களாக தான் காணப்பட்டாங்க. அதனால இன்னும் நம்ம அவரை அறிந்து கொள்வதற்கு கூடிய தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியையும் உங்களுக்கு தந்திட வேண்டும் என்று எபேசியர்ல பரிசுத்த பவுல் அழகா எழுதுகிறார். பவுல் கூட நீ கற்று நிச்சயத்தை கொண்டு இல்லை, நீ உறுதியாயிருன்னு சொல்லிட்டு அவர் சபைகளுக்கு செல்லுகிற பொழுது அங்கு வந்த இளம் ஊழியர்களுக்கும் அவர் சொல்லக்கூடிய காரியங்கள், நீ கற்று நிச்சயித்த காரியங்கள்ல உறுதியாயிரு அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி நம்ம இன்னும் தேவனை நாம் அறிந்து கொள்வதற்கு, தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு பிதாவுமான தேவனுடைய மகிமையின் பிதாவுமானவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான
ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு. அந்த மாதிரி நாம் ஆண்டவரிடத்துல கேட்கிற பொழுது, ஆண்டவரே அவருடைய வார்த்தையை நம் அனுதினமும் ஆழமாக அமர்ந்து தியானிக்கிற பொழுது அவர் நம்மோடு தெளிவாக பேசுவார். ஏதோ நம் எல்லா உலகத்துக்கு அநேக காரியங்கள் நமக்கு பொறுப்புகள் உண்டு, அதை நாம் தவிர்க்க முடியாது. ஆனாலும் தேவனுடைய காரியம் என்று வருகிற பொழுது, தேவனும் நானும் அப்படி என்று வருகிற பொழுது அவருக்கென்று நம்ம ஒரு மிக சிறந்த நேர்த்தியான ஒரு நேரத்தை அது நாம் கொண்டிருக்க வேண்டும், அவசியம் கொண்டிருக்க வேண்டும். அப்படி நமக்கும் தேவனுக்கும் ஒரு நேர்த்தியான ஒரு நேரத்தை நம்ம கொண்டிராவிட்டால் தேவன் நம்மோடு பேசுகிற காரியத்தை நாம் அறிய முடியாதவர்களாக, ஒரு செவிடர்களாக, அல்லது ஒரு எப்படி ஒரு பார்வையற்ற நபர் எப்படி இந்த உலகத்துல அநேக காரியங்கள்ல கஷ்டப்படுகிறார்களோ, அவங்களை அனுதின செயல்களை செய்வதற்கும் மற்றவர்களை சார்ந்து இருக்க வேண்டி இருக்கோ, அல்லது இன்னும் மற்ற உடல் சுகவீனத்துல ஏதோ இதா இருக்கிறவங்க அவங்களால மற்றவர்களை போல ஒரு சாதாரணமா செயல்பட முடியாது. மற்றவங்களை சார்ந்திருந்து தங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்து கொள்வதை போலதான் நம்மளுடைய வாழ்க்கை மாறிவிடும். நாம் தேவனுக்கு நமக்கு என்று ஒரு சாலிடா ஒரு நேரத்தை கொண்டிருக்கிற பொழுது, அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற பொழுது, அவருடைய வார்த்தையை படித்து தியானிக்கிற பொழுது, ஜெபிக்கிற பொழுது, தேவன் நம்மோடு பேசுகிறதையும், நாம் தேவனுடைய காரியம் எப்படி தேவனுக்குள்ளா இருக்கிறது என்பதையும் நாம் ஒரு ஆழமான அந்த ஒரு கனெக்டோடு அந்த தொடர்பிலேயே நம்ம செயல்படக்கூடியவங்களா இருப்போம். சில வேளைகள்ல நீ வலதுபுறமா போ, இடதுபுறமா போங்கிற அந்த சத்தம் நம்ம கேட்கும். அப்ப நம்ம சில நேரத்துல ஒரு ஆபத்து வலதுபுறமாவோ இடதுபுறமோ செல்றப்ப இருக்கலாம். அப்ப இதுல இந்த பாதையில போனுக்கு செல்லக்கூடிய அந்த சத்தத்தை நாம் கேட்க முடியும். அல்லது யாரோ ஒருவர் மூலமாக ஒரு வழிநிறுத்தல அந்த நேரத்துல ஆபத்துல தப்பு கொடுக்கப்பட முடியும். இப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் தான் நம் தேவனுக்கும் நமக்கும் ஒரு சாலிடா ஒரு நேரத்தை கொண்டிருக்க வேண்டும். அது எந்த நேரமா இருக்கலாம். நாம் தெரிந்து கொண்டு அவரோட சமூகத்துல உட்கார்ந்திருந்து அவருடைய வார்த்தையை தியானிச்சு ஜெபித்து இப்படியாக ஒவ்வொரு நாளும் நம்மளை திடப்படுத்திக் கொண்டு போர் வீரர்கள் என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஒரு காரியத்தை சாதிச்சுட்டு அவங்க வருஷம் முழுவதுக்கும் மீதி இருக்கிற நாட்கள் எல்லாத்துக்கும் அவர்கள் இருக்க முடியாது. அவர் வருஷம் முழுவதுக்கும் 365 நாள்னா 365 நாளும் அவங்க விழிப்பாக தங்களை தினமும் வெயிலோ மழையோ குளிரோ எல்லாத்துக்கும் தங்களை ஆயத்தப்படுத்தி அவங்க தங்களை தயார் நிலையில எப்பொழுது வைத்திருக்காங்க. அப்படி போலதான் ஒரு கிறிஸ்துவ ஜீவித்தினுடைய காரியங்கள் கூட. நமக்கு வருஷம் முழுவதும் ஏதோ ஒரு நாள்ல நல்லா சிறப்பா இருந்துட்டோம்னு சொல்லிட்டு மற்ற நாட்கள் எல்லாம் தேவனை பார்த்துக் கொள்வார்ன்றது போல அல்ல. நம்ம எப்பொழுதும் ஒரு போர் வீரருக்குரிய ஒரு ஜீவியம் தான் நாம் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்பொழுதும் ஜாக்கிரதையோடும் தயாரோடும் வெயிலோ மழையோ புயலோ குளிரோ எல்லா சூழ்நிலைகளும் நாம் விழிப்புள்ளவர்களாக நாம் அப்படிப்பட்ட அந்த எப்படி எறும்பு தனக்கு தலையோனும் பிறப்பும் அதிகாரியும் இல்லாத இருந்து கூட இரவு பகலாக தன்னுடைய வேலையில கடமையில பொறுப்புல சுறுசுறுப்புல ஜாக்கிரதையில எல்லாத்துலயும் எப்படி மிக தீவிரமாக சரியாக செயல்படுகிறதோ அந்த 50,000 எறும்புகளுக்கும் ஒரு அந்த அடையாளம் கொடுக்கப்பட்டு பார்க்கிற பொழுது அது ஒவ்வொன்றும் நேர்த்தியாக அதனதின் பாதையில அதனின் காரியங்களை சரிவர செயல்பட்டு கொண்டிருக்கிறத அந்த அம்மா ஸ்டடியில கண்டுபிடிச்சாங்க. ஜந்துக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுத்திருக்கிறார். நாமும் இந்த நாள்ல தேவன் இன்னும் அறிந்து கொள்வதற்கும் அவரோடு நடப்பதற்கும் இன்னும் கீழ்ப்படையக்கூடிய அப்படிப்பட்ட இருதயத்தையும் தேவனை தெளிவா தெரிந்து கொள்வதற்கும் இன்னும் ஆழமான இருதயத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள தேவன் தாமே உதவி செய்வாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேலைக்காக நான் ஜெபிக்கிறோம். இந்த நாளையும் நீர் எங்களோடு நீர் பேசின காரியத்துக்காக வைத்திருக்கிறோம். எவ்வளவோ பேர் எவ்வளவோ காரியங்கள இந்த நாட்கள்ல ஆண்டவரே எவ்வளவோ விதங்கள்ல தேவனை அறிந்து தேவனுக்காக தங்களுடைய ஜீவங்களை ஒப்புக் கொடுக்குறாங்க. நீர் கர்த்தருடைய கண்கள் பூமியெங்குள் ஆவிக்கொண்டு இருக்கிறது என்பது போல தேவனை நீ தேவையில்லை ஒவ்வொரு ஆத்துமாக்கள் கூட நிறுத்திவிடக்கூடிய தேவன் அல்ல சுவாமி. எப்படியாவது ஒரு வகையில் நாம் சந்திக்கிறேன். இந்த நாளிலே எங்களோடு நீர் பேசுங்க. எங்களை அழைத்திருக்கிறீர். எங்களை உங்களுடைய சமூகத்துல உங்களுடைய பிள்ளைகளோட ஐக்கியத்துல இருக்கவும் மகப்பெரியதான அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு எவ்வளோ கிருபை சேர்த்திருக்கிறது. அதுல நாங்கள் வளரவும் ஆண்டவரே தேவனுக்கு எங்களுக்கும் ஒரு சாலிடா ஒரு நேரத்தை கொண்டிருக்கவும் ஆண்டவரே அதுல நீ பேசுகிற சத்தத்தை கேட்டு உங்களோட சித்தத்தை அறிந்து நாங்கள் அறிந்த முன்னோக்கி செல்லக்கூடிய அப்படிப்பட்ட இருதயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இந்த நாள்ல இந்த ஜூன்ல வந்திருக்கு ஒவ்வொருவரோடும் பிரேக்காரா இருக்கட்டும். ஸ்டான்ல ஆண்டி கூட பாதுகாத்து பலப்படுத்த இன்னும் அநேகருக்கு தேவையான ஆத்மாக்கு சென்றடைய அதுக்கான வழிவகைகளை ஏற்படுத்தாரும் நீரே நேரத்தை சொல்லும். ஏசு முறையிட்டு ஜீவனில் ஆமென். ஆமென்.